Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல இரவில் பாத்திரங்களை கழுவாமல் படுத்தால் வீட்டிற்கு ஆகாது, அது ஏன் எதற்கு என்கின்ற தகவலை இன்றைய பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அந்த காலத்திலிருந்தே இன்றைய வரைக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இரவு சாப்பிட்ட பாத்திரத்தை எச்சிலோடு அப்படியே சிங்கிலையும் போட்டு வைக்காத, கொல்லப்பக்கமும் போட்டு வைக்காத, அது வீட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு தரித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க இப்படி சொல்றதை கேட்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாம் அதுக்கான சரியான காரணத்தை சொல்லு, சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே இந்த காலத்துலேயும் பாடிக்கிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலமாகட்டும் இந்த காலமாகட்டும் தாய் தான் பிள்ளையை பெறுகிறாள். காலம் மாறி போச்சுன்னு ஒரு ஆண் பிள்ளையை பெறுகின்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால காலம் எல்லாம் மாறல, நம்ம தான் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த பெரியவங்க ஏன் இரவு நேரத்தில் பாத்திரங்களை அப்படியே போட்டுட்டு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் விஞ்ஞானமும் இருக்கு, மெய்ஞானமும் இருக்கு. அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த அறிவியலை பற்றி சொல்ல தெரியாத காரணத்தினால மெய்ஞானம் ஆன்மீகத்தை சுட்டி காட்டி தான் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு ஆகாது, தரித்திரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையிலேயே வீட்டுக்கு ஆகாது தான். எப்படி ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எச்சில் பாத்திரத்தை கழுவாமல் அப்படியே போட்டுட்டோன்னு வைங்களேன், இரவு தீய சக்திகள் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் சுத்துமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நல்லவை தீயவை அனைத்துமே காற்றில் பரவி கிடக்கின்றன. அதனால் தீய சக்திகள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய எச்சில் சோறு இல்லை அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு அந்த வீட்டிலேயே தங்கிவிடும் என்கின்ற காரணத்துக்காக. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நல்ல இடத்துல நல்ல சக்திகள், தீய இடத்துல தீய சக்திகள், நல்ல வாசனைக்கு நல்ல சக்திகள், தீய வாசனைக்கு தீய சக்திகள் இருக்கும் அப்படின்னு. இதில் நிறைய பேர் இரவு நேரங்களில் இறைச்சி சாப்பிட்டு கழுவாமல் படுத்தாங்கன்னா அந்த இறைச்சி வாசனைக்கு தீய சக்திகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு நிரந்தரமாக வீட்டிலேயே தங்கிவிடும். அந்த தீய சக்திகள் நமக்கு நல்லது எதையும் செய்ய விடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அழுகை, அந்த தீய சக்திக்கெல்லாம் அழுகை பிடிக்கும், இந்த சண்டை போடுறது பிடிக்கும், சண்டை சச்சரவு பிடிக்கும், கெட்ட வாசனை பிடிக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த நல்லது செஞ்சிட்டோம், பூஜை செஞ்சிட்டோன்னா அதில் நல்ல வாசனை வருது இல்லையா, அந்த பூஜையை செய்ய விடாமல் தடுக்கும். நல்ல விஷயம் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம எல்லாமே நல்ல மனநிலையுடன் இருப்போம், சண்டை சச்சரவு இருக்காது, அழுகை இருக்காது. அப்புறம் அங்கே சுற்றுப்புற சூழல் நல்லபடியாக வச்சுப்போம், நல்ல வாசனையோட. இது எல்லாம் தீய சக்திக்கு பிடிக்காது. அதனால் அது தடுக்க பார்க்கும், இந்த நல்லது நடக்க விடாமல் தடுக்க பார்க்கும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்காத அப்படின்னு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, இரவு 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் தீய சக்திகள் உலவி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கோலம் என்கின்ற பதிவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட உங்களுக்கு இன்னும், அதாவது ஒரு பதிவுக்குள்ளே செய்தி சொல்கிறத காட்டிலும் அது தனியாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அது நான் சொல்கிறேன், விரிவாகவே சொல்கிறேன். அப்படி உலவுகின்ற அந்த தீய சக்தி நாம் சாப்பிடுகின்ற உணவுகளால் ஈர்க்கப்பட்டு தங்கிடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள. அப்படின்றதுனால தான் பாத்திரங்களை கழுவிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இறைச்சி சாப்பிட்டாதான் கழுவணுமா, இல்லை இறைச்சி சாப்பிடாம வெஜ் ஃபுட் நல்ல சுத்தமான இட்லி தோசை சாப்பிட்டு அதுக்கு தேங்காய் சட்டி தொட்டுக்க வச்சு பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் பாத்திரங்களை கழுவணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் கழுவணும். பொதுவாகவே சில தீய சக்திகள் அந்த சாப்பாடு கிடைக்காம பசியால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு உள்ளே அங்கே சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு நிறைய கோபம் கூட வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு தான் படுக்கணும் அப்படின்றது ஒரு நியதி. இதில் விஞ்ஞானம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நான் சொல்லியிருக்கேன்ல, பெரியவங்க சொன்னதில் மெய்ஞானம் விஞ்ஞானமும் இருக்குது அப்படின்னு. விஞ்ஞானம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் விஷ அணுக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியான்னு இருக்குது, கெட்ட பாக்டீரியான்னு இருக்குது,
வைரஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, ஒரு விஷயத்தை ஒரு பொருள்னால இன்னொன்று உருவாகுது அப்படின்றது இருக்குல்ல. அந்த கெட்ட தண்ணி இருக்கும்போது, தண்ணீர் தேங்கி நிற்கும்போது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொசு வருது இல்லையா, அது போல் விஷ அணுக்கள் அந்த இரவு நேரத்தில் வந்து க்ஷண நேரத்தில் தங்கும். நீங்கள் இப்போ கொரோனா வைரஸே எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. ஏதோ ஒரு பொருள் தொடுகின்ற, யாராவது தொட்டு விட்டதை நம்ம தொட்டு விட்டோம்னா நமக்கு கொரோனா வரும் அப்படின்றது. அந்த கொரோனா வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுதா, இல்லை அந்த வைரஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுதா, தெரியல இல்லையா. அதுபோல் க்ஷண நேரத்தில் விஷ அணுக்கள் வந்து அந்த தட்டில் உட்காரும். சாப்பிட்ட எச்சில் தட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடும். அதனால் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்ட பாத்திரங்களை நிறையா இருக்குன்னா என்ன பண்ணுங்க, வீட்டுக்காரரை கொஞ்சம் தாஜா பண்ணி இந்தாங்க கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணுங்க, நான் கழுவி விளக்கி போடுவேனா நீங்கள் கழுவி போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களை இந்த தம்பிங்க வா நான் விளக்குறேன் நீ கழுவு, இன்னொருத்தர் வந்து தொடச்சி அந்தந்த இடத்துல வையுங்க அப்படின்னு அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும். இதில் ஆண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆண்கள் செஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் உருப்பட்டுரும். பொதுவாகவே இந்த வேலை செய்கிறதெல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. அதனால் ஆண்களும் வேலைக்கு போகிறீங்க, பெண்களும் வேலைக்கு போகிறீங்க, அப்போ வந்து 2 பேருமே சேர்ந்து தான் அனைத்து வேலைகளையும் செய்யணும். இந்த பாத்திரம் கழுவுற மேட்டர்லேயும் அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னா இதனால் கூட இருக்கலான்றத ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே எத்தனை பாத்திரமாக இருந்தாலும் அதை விளக்கி கழுவி அதற்குரிய இடத்துல தொடச்சி வச்சுருங்க. அது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷத்தை கொண்டு வரும். இன்னொன்று நல்ல சக்திகளே நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடிகொள்ளும், நல்லதே நடக்கும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம மிக எளிய செய்தியாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு உரிய செய்தியை பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் விஹா ஆன்லைன் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் அதை தொட்டாலே போதும், டவுன்லோட் ஆகிக்கும். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். உங்களுக்கு வேண்டிய பொருள்களை viha.online அல்லது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்ற காரணத்தை இப்போ சொல்கிற பின்னாடி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் மற்றும் அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதுலேயும் கஸ்டமர் கேர் நம்பர் மற்றும் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அழகாக எங்கள் கடைக்கு உங்களை டைரக்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டுரும். அடுத்தது நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எங்கள் விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது விஹா ஷாப்கான பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்க கடை தாங்க அப்படின்னு விஹா பேர் வச்சுருந்தாங்கன்னா அது முற்றிலும் தவறு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது என்னோடதே கிடையாது. இன்னொன்று அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுவும் முற்றிலும் தவறான செய்தி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் விஹா ஷாப்பில் தவிர எங்கள் பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. நாங்களே நடத்திட்டு இருக்கும்போது எதுக்கு வேறு இதில் கொண்டு போய் விற்போம் இல்லையா? இப்படி சொல்லியும் கூட ஒரு சில வந்து விஹா என்கின்ற பெயரை சின்ன மாற்றம் செஞ்சு வேறு கலர் மாற்றி சோப்பெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் வச்ச வைட்டனிங் சோப்பு அந்த பேரெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எங்களுடையது கிடையாது. எங்களுடைய விஹா என்கின்ற பெயர் பார்த்திங்கன்னா பச்சை எழுத்தில் இருக்கும். அதே போல் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? எதுக்கு தெரியுமா? நீங்கள் இப்போது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க. வேறு எதையும் தேடி போக வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம். என்னுடைய சோப் தான் அப்படின்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அதனால் உங்களுடைய சருமத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு என்ன திட்டுனீங்கன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று எங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, பதிவுகள் என்ன தேவை அப்படின்னு கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதி வைங்க. அதை படிச்சுட்டு நான் கட்டாயம்
பதிவாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.